குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மையில் நடத்து குகன் வேலை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெயர்ச்ச ராகவே கேதவே நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 17/6/2024 ஸ்ரீ குரோதி வருடம் ஆனி மாதம் 3ஆம் நாள் திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. குளிகை மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தையர். சூரிய உதயம் காலை 5:54க்கு. கரணன் 9 முதல் 10:30 வரை. திதி இன்று அதிகாலை 4:28 வரை, தசமி பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:48 வரை, சித்திரை பின்பு சுவாதி. நாமயோகம் இன்று இரவு 9:04 வரை, பரிக்கம் பின்பு சிவம். கரணம் இன்று அதிகாலை 4:28 வரை, கரசை பின்பு மாலை 5:12 வரை, வணிசை பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று பிற்பகல் 1:48 வரை, சிதயோகம் பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:48 வரை, பூரட்டாதி பின்பு உத்திரட்டாதி. சந்திராஷ்டமம் உடைய ராசி மீன ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை சோழவந்தான் ஸ்ரீ ஜனக மாரியம்மன் குதிரை வாகனத்தில் புறப்பாடு. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ பெருமாளை வழிபட சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். விரதாதி விசேஷங்கள், ஏகாதசி திதி மற்றும் சுப முகூர்த்த தினம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? சங்கீதம் பாடுவதற்கு நல்ல நாள், மருத்துவம் பார்ப்பதற்கு உகந்த நாள், சித்திரம் எழுதுவதற்கு நல்ல நாள், குதிரை வாங்குவதற்கு சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 1:59 முதல் 3:43 வரை மேஷ லக்னம், 3:44 முதல் 5:46 வரையில் ரிஷப லக்னம், 5:47 முதல் காலை 8:01 வரை மிதுன லக்னம், 8:02 முதல் 10:10 வரை கடக லக்னம், 10:11 முதல் 12:11 வரையில் சிம்ம லக்னம், மதியம் 12:12 முதல் 2:12 வரை கன்னி லக்னம், 2:13 முதல் 4:17 வரை துலாம் லக்னம், 4:18 முதல் மாலை 6:29 வரையில் விருச்சக லக்னம், 6:30 முதல் 8:36 வரையில் தனுசு லக்னம், இரவு 8:37 முதல் 10:30 வரையில் மகர லக்னம், 10:31 முதல் 12:13 வரையில் கும்ப லக்னம், 12:14 முதல் 1:55 வரையில் மீன லக்னம். திங்கட்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சந்திர பகவான். காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, இரவு 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. சந்திர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை அதிகாலை பொழுது வீட்டில் தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் மன கிளேஷங்கள் அகல, மன கஷ்டங்கள் விளக்கம், துரிதமாக வேலைகள் நடக்கும், மன அமைதி அடையும். ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதியாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி
தன்னோ சோம பிரசோதியாத். 12 ராசிக்காரர்களும் உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான். காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 5 முதல் 6 மணி வரை மாலை சூரிய பகவான் ஓரை. இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 9381162636. மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருக பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் ஆனி மாதம் 3ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது ராசியிலேயே செவ்வாய் பகவான், வாக்குஸ்தானத்தில் குரு பகவான், முயற்சி ஸ்தானத்தில் 3 கிரகங்களினுடைய சஞ்சாரம். ராசியிலேயே செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம், முயற்சி ஸ்தானம் சகோதர பாவகத்தில் சுக்கிர பகவான், புதன் பகவான், சூரிய பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. ராசிக்கு 6ஆம் வீடு கேத்து பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சாரம். எதிலும் உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள். தம்பதியர்களுக்கிடையே நல்லதொரு புரிதலும் அந்யுன்யம் அதிகரிக்கும். திங்கட்கிழமை தினம் சிவபெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு பல நிலைகளில் சிறப்பை தரும். மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். தடைகள் விலகும். புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வெளியூர் சம்பந்தமான பயணங்களால் மகிழ்ச்சி ஏற்படும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் மதிப்பு உயரம், மரியாதை கூடும். தனம் நிறைந்த நாளாக அமையும். மேஷராசி அன்பர்களே, ஏகாதசி திதியாக இருப்பதால் ஸ்ரீமன் நாராயணருடைய வழிபாடு பல விதங்களில் நன்மைகளை ஏற்படுத்தும். ஓம் நமோ நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் என்று நீங்கள் பெருமாளை வழிபட பாவங்கள் நீங்கி நன்மைகள் கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார் வழிபாடு உங்களுடைய நட்சத்திர அமைப்பின்படி நல்லது.
உற்சாகமான நாளாக இருக்கும். எந்த ஒரு செயலிலும் ஈடுபாடு என்பது அதிகரிக்கும். பணம் சார்ந்த விஷயங்களில் திருப்திகரமாக இருக்கும். செய்யும் தொழிலை யாருக்காகவும் விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள். அதில் ஸ்திரத்தன்மையை கொண்டு வருவீர்கள். புத்தி சாதுரியம் அதிகமாக இருக்கும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. ஏகாதசி திதி என்பதால் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொள்ளலாம். அதே போல ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு வில்வ மாலை சாற்றி வழிபட்டால் நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. குடும்பத்தினுடைய நிலையை வளர்ச்சியை கொண்டு வருவீர்கள். வெளியூர் தொடர்பான விஷயங்கள் கை கொடுக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே அமையும். எல்லா நலனும் வளமையையும் பெறுவீர்கள். கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறப்பு. தனம் நிறைந்த நாளாக அமையும். சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. வருமான வளர்ச்சி பெருக்கம். வியாபாரத்தினுடைய நிலையை உயர்த்தி கொள்வீர்கள். தலைமை அதிகாரிகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு நல்ல மதிப்பையும் மரியாதையையும் கொடுக்கும். தனம் தானம் நிறைந்த நாளாக அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். எல்லா நலனும் வளமும் பெற்று சீரம் சிறப்புமாக வாழ பிரார்த்திக்கிறோம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் ஆனி மாதம் 3ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி ராசியில் குரு பகவானும், வாக்குஸ்தானத்தில் சுக்கிர பகவான், புதன் பகவான், சூரிய பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேத்து பகவான். சந்திர பகவானுடைய சஞ்சாரம். சில பண வரவுகள் கிடைப்பதற்கு ஏற்ற நாள். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. குடும்ப உறவில் உங்களுக்கு புரிதல் அதிகரிக்கும். செய்யக்கூடிய வேலைகளில் இருந்து வந்த சங்கடங்கள் மறையும். ஒவ்வொரு காரியத்தையும் மிக அழகாக விறுவிறுப்பாக செய்து காட்டுவீர்கள். பணியில் உங்களுக்கு உயர்வு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. தலைமை அதிகாரிகளோடு இணக்கமான நிலை இருக்கும். செய்யக்கூடிய பணியை தெய்வமாக கருதுவீர்கள். இழுபறியாக இருந்த சில பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கும். தெளிவான முடிவுகள் உண்டாக்கும். மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். தெய்வீக காரியத்தில் ஈடுபடுவீர்கள். தொட்ட காரியங்கள் சாதகமாக முடியும். பண வரவு நிறைந்த நாளாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். தொழிலினுடைய தன்மையை மிக அழகாக புரிந்து கொள்ள வாய்ப்புகள் கிட்டும். பகுத்தறிந்து செய்வீர்கள். பகுத்தறிவு பகலவன் போல உங்களுடைய வேலைகள் இருக்கும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். நல்ல சிந்தனை கொண்டிருப்பீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, மகாலட்சுமியுடைய அனுகிரகம் வேண்டி இந்த நாள் வழிபடுவது ஏகாதசி திதி நாளில் இயலாதவர்களுக்கு அல்லது பசுக்களுக்கு தான தர்மங்கள் செய்தால் புண்ணியங்கள் உண்டு. இந்த நாளில் உப்பில்லாமல் உணவருந்தி பெருமாள் வழிபாடு செய்தால் தொடர்ந்து 11 ஏகாதசியில் செய்பவர்களுக்கு அவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் மறையும். கர்ம வினைகள் குறையும். நன்மைகள் ஏற்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை தரும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது அவசியம். ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசைக்கு தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வரவு கிடைக்கும். எதிர்பட்ட வேலைகள் கை கொடுக்கும். பணியினுடைய நிலையில் உயர்வு ஏற்படும். ஆனந்தமாக இந்த நாளை நீங்கள் கொண்டாடி மகிழ்வீர்கள். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு
அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை அன்னை வழிபாடு நல்லது. சந்திர பகவான் என்றாலே அம்பிகை வழிபாடு மிக விசேஷம். இந்த திங்கட்கிழமை தினத்தில் இந்த நாளில் தயிர் சாதம் தானம் செய்வது நல்லது. இரவு நேரத்தில் பால் சார்ந்த உணவினை எடுத்துக்கொண்டால் மனக்லேஷங்கள், மனக்குழப்பங்கள் தீரும், தாமதங்கள் மறையும், வேலையில் ஆர்வம் காணப்படும், பணியினுடைய செயல்பாடுகளை பற்றி புரிந்து கொள்வதற்கான வழிவகை கிடைக்கும். மிருகசிரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறப்பு. மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாளாக அமையும். எடுத்த காரியத்தை மிக திறமையாக்க முடிப்பீர்கள். செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். ராசிக்கு 12வது வீடு விரயஸ்தானத்தில், அயன சயன போகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் அதிகம் விளையும் நாளாகவே அமைகிறது. இறை வழிபாடு உங்களை நல்ல மென்மையான நிலைக்கு கொண்டு செல்லும். இறை பிரார்த்தனை நம்பிக்கையை அதிகப்படுத்தும். பலம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் ஆனி மாதம் 3ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது ராசியிலேயே சுக்கிர பகவான், புதன் பகவான், சூரிய பகவானுடைய சஞ்சாரம். இறை வழிபாடுக்கு ஏற்ற நாள் ஏகாதசி தினமாக இருப்பதால் மிதுன ராசி அன்பர்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்று பானகம் வைத்து வழிபடலாம். அதே போல ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரையும் ஒன்றாக இணைந்து வழிபட க்ஷேம லாபங்கள், குபேர சம்பத்து கிடைக்கும். சோமவாரம் ராசியுடைய 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் கேத்து பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. கற்பனை சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். எண்ணத்தில் புதுவிதமான சிந்தனைகள் பிறக்கும். உயர்கல்விக்காக முயற்சி செய்பவர்களுக்கு எண்ணங்கள் மிகுதியாக்கும். நல்ல நிலைக்கு உயர்ந்து வருவீர்கள். நண்பர்கள் வழியில் ஆதாயம் ஏற்படும். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். வியாபாரத்தில் எதிர்காலம் குறித்த சில முடிவுகளை எடுக்கக்கூடும். குடும்ப நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். தம்பதியர்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கும். குழந்தை பாக்கியத்திற்கான செயல்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். ராசியினுடைய 9ஆம் வீடு பாக்கியஸ்தானம், கர்மஸ்தானாதிபதியான சனீஸ்வர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 10ஆம் வீட்டில் தொழில் ஸ்தானம் மற்றும் ஜீவனஸ்தானத்தில் ராகு பகவான் இருப்பதால் பெரிய பெரிய விஷயங்களை செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்கள் எழலாம். மன அமைப்பு அமைதியாக இருக்க வேண்டும். ஆற்றல் பெறுவதற்கு தியானம் செய்யுங்கள். வேலை செய்யக்கூடிய இடத்தில் சில மாற்றமான சூழல்கள் ஏற்படலாம். எது நடந்தாலும் நிதானத்தை கைவிடாதீர்கள். பொறுமையான குணம்தான் உங்களுக்கு எதிர்காலத்திற்கு நல்ல நிலையை உண்டு பண்ணும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் உணவு சார்ந்த விஷயங்களிலும் கவனமாக இருங்கள். உங்கள் தாயாருடைய உடல்நிலை சார்ந்த செயல்களில் கவனம் தேவை. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிகமான நன்மையை கொடுக்கும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்வது வேலைகள் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரிஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும். செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் உண்டாக்கும். புதுவிதமான எண்ணங்கள் பிறக்கும். உயர்ந்த கல்வி தொடர்பான விஷயங்கள் கை கொடுக்கும். நன்மைகள் விளையும் நாள். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்கையம்மனுடைய வழிபாடு நல்லது. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே என்று
திங்கட்கிழமை தினம் ராகு கால நேரத்தில் தீப வழிபாடு செய்வது ஸ்ரீ கனக துர்கை அம்மனை வழிபட சகல ரோகங்கள் நீங்கும், வேலையில் புரிதல்கள் அதிகரிக்கும், மேற்கல்வி தொடர்பான எண்ணங்கள் கூடும், நட்பு வழியில் ஆதாயம் உண்டாக்கும், பிறரை பற்றிய புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றமான நாளாகும். நிதானமாக இருக்க வேண்டும், சிந்தித்து செய்யுங்கள். வேலையில் இருக்கக்கூடிய விஷயங்களை புரிந்து கொண்டு நடப்பது நல்லது. அவசரத்தில் முடிவுகள் எடுக்க வேண்டாம். பழைய பிரச்சனைகளை பற்றிய சிந்தனைகள் இருக்கும், கவனம் தேவை. இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியம். எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ அம்பிகையே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் ஆனி மாதம் 3ஆம் நாள் ராசிக்கு இளைய சகோதர பாவகத்தில் கேது பகவான். சந்திர பகவானுடைய சஞ்சாரம். ராசிநாதன் உங்களுக்கு 3ஆம் வீட்டில் கம்யூனிகேஷன் மற்றும் முயற்சி சார்ந்த நிலையில் இருப்பதால் கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை சற்று குறையும். படிப்பில் முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பீர்கள். கடகராசி அன்பர்களே, வாகன பயணங்களால் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். கௌரவ பொறுப்புகள் சாதகமாக அமையும். பெரியவர்களுடைய ஆசிகள் உண்டாக்கும். தலைமை அதிகாரிகள் பற்றிய புரிதல் இருக்கும். மனதில் புதிய சிந்தனைகள் உதிக்கும். ராசிக்கு 8ஆம் வீட்டில் அஷ்டமஸ்தானத்தில் சனீஸ்வர பகவானும் பாக்யஸ்தானத்தில் ராகு பகவான். 9ஆம் வீடு தந்தைக்குண்டான ஸ்தானத்தில் ராகு பகவான் இருப்பதால் கடகராசி அன்பர்களே, ராகு கால பூஜையை தொடர்ந்து செய்து வழிபட்டால் துர்கை அம்மனுடைய அனுகிரகம் கிடைக்கும். 10ஆம் வீடு தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். விரயஸ்தானத்தில் சுக்கிர பகவான், புதன் பகவான், சூரிய பகவானுடைய சஞ்சாரம். தினம்தோறும் சூரிய பகவானை வழிபடுங்கள். அப்போது உங்களுக்கு நல்ல நிலைக்கு வருவதற்கான வழி கிட்டும். ஏகாதசி திதி என்பதால் இந்த ஸ்லோகத்தை உச்சரியுங்கள். கடன் தொல்லை நீக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஜபம். ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஐம் ஸ்ரௌம் நரசிம்ஹாய வஜ்ர தமஷ்ட்ராய வஜ்ர தேகாய வாசுதேவாய ஸ்வாஹா. இந்த ஸ்லோகத்தை இந்த நாளில் உச்சரியுங்கள். ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருடைய அனுகிரகமும் கிட்டும். அதே நேரத்தில் பொருளாதார பிரச்சனைகள், சங்கடங்கள் தீரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான விஷயங்கள், வாகனம் சம்பந்தமான செயல்பாடுகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. பெரியவர்களுக்கு தகுந்த மதிப்பளித்து நடப்பது. பிராமணர்களுக்கு கோவிலில் வஸ்திரங்கள் கொடுத்து அவர்களிடத்தில் ஆசி பெறுவது விசேஷம். இப்படி செய்வதால் குரு பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். ஆர்வமின்மையானது குறையும். எதிர்பார்த்த வேலைகள் கை கொடுக்கும். மனநிலையில் இருந்த சங்கடங்கள் மறையும். சுறுசுறுப்பாகவும் இயங்குவீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அருளாசி கிடைக்கும். பெரியவர்களுடைய நல்லாசையின் மூலம் வேலைகள் சிறப்பாக நடக்கும். சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். கௌரவ பொறுப்புகள் சாதகமாக்கும். உத்தியோகத்தில் மிக உயர்ந்த நிலையை பெறப்போகிறீர்கள். வாழ்க்கை பற்றிய புரிதல் அதிகரிக்கும். ஆயிலம் நட்சத்திரம்
1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடுக்கு உகந்த நாள் ஏகாதசி திதியாக இருப்பதால் இந்த ஸ்லோகங்களை உச்சரித்து பயன்பெறுங்கள். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வதோமுகம் நரசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர் மிருத்யும் நமாம்யகம் என்று வழிபடுங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அசதி மறையும் நாள். மந்தமான சூழல்கள் வேலையில் இருக்கும். இருந்தாலும் அதனால் பெரிய பாதிப்பு இருக்காது. மனதில் தோன்றக்கூடிய விஷயங்களில் சிந்தனைகள் உதிக்கும். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 93811626336. சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் ஆனி மாதம் 3ஆம் நாள் ஏகாதசி திதி. பெருமாள் வழிபாடு மிக உன்னதமான நிலையை கொடுக்கும். சிம்மராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் வீடு வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான், கேத்து பகவான் சஞ்சரிக்கின்றனர். விரையாதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு ஞானகாரகனான கேத்து பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். சக நபர்களோடு ஏற்பட்டிருந்த வேறுபாடுகள் விலகும். அணுகுமுறைகளில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். அலுவலகத்தில் செல்வாக்கு உயரும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் சாதகமான சூழல் அமையும். நீண்ட நாள் விருப்பம் நிறைவேறும். ஆசைகள் கைகூடும். எழுத்து சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு சில மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். கற்பனை சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் பிறக்கும். புதியதொரு முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் உண்டாக்கும். ஆக்கப்பூர்வமான நாளாக அமையும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். சிம்மராசி அன்பர்களே, அலுவலக சூழ்நிலையில் உங்களுடைய செயல்பாடுகள் பிறர் போற்றும்படியாகவே அமையும். புதிய விஷயங்களில் நாட்டம் இருக்கும். அஷ்ட ஐஸ்வர்யங்கள் உண்டாக்க ஸ்ரீமன் நாராயணரையும் ஸ்ரீ மகாசக்தி கணபதியையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபடுங்கள். நிச்சயம் உங்களுக்கு பல சிறப்புகள் கிடைக்கும். மகா கணபதி என்பது கேத்து பகவானுக்கு உண்டான அதிபதி. ஆக உங்களுக்கு பொருள் வரவில் இருக்கக்கூடிய தடைகள் உடைந்தெறிய ஸ்ரீ மகா கணபதியையும், ஏகாதசி திதி என்பதால் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரையும் வழிபட்டால் செல்வ வளம் மிகுதியாகும். செய்யும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் பிறக்கும். ஞானம் அதிகரிக்கும். நம்பிக்கையாக இருப்பீர்கள். உற்சாகம், உத்வேகம் பிறக்கும். தொழிலில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய சின்ன சின்ன விஷயங்களை கூட தெரிந்து கொள்ள வாய்ப்புகள் கிட்டும். தெய்வீக வழிபாட்டின் மூலம் நன்மைகள் பெறுவீர்கள். ஆக்கப்பூர்வமான நாளாக அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவான். இந்த கிரகங்களின் ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்தும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுக்க முடியும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகன் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு
அதிபதி கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார் வழிபாடு மிகச்சிறந்த ஒரு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். கருத்து வேறுபாடுகள் விலகும். உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும்படியான சில சூழ்நிலைகள் அமையும். சக பணியாளர்களோடு கருத்து வேறுபாடுகள் நீங்கும். மாற்றங்கள் உண்டாகும். குடும்பத்தில் தாங்க முடியாத கஷ்டங்கள் ஏற்படும் போதும், மன அமைதி குறையும் போதும் உடனடியாக அருகிலுள்ள ஆலயங்களில் தீபம் ஏற்றி வைப்பது அந்த வினாடியே கஷ்டங்கள் குறைவதற்கு மகரிஷிகள் கூறிய ரகசிய பரிகார முறை. ஆகவே அதிகமாக தீபங்கள் ஏற்றுங்கள். உங்களுடைய ராசி நெருப்பு ராசி, அக்னி ராசியாக நீங்கள் இருப்பதால் விளக்கேற்றுவது, ஹோமங்களில் பங்கு பெறுவது, வீட்டில் ஹோமங்கள் செய்வது அதிகமான விசேஷத்தை கொடுக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. பூரம் நட்சத்திரக்காரர்களே, ஏகாதசி திதி என்பதால் மகாலட்சுமி தாயாருக்கு வில்வ மாலை சாற்றி தாமரை மலர்களினால் அர்ச்சித்து ஸ்ரீமன் நாராயணருக்கு துளசி மாலை சாற்றி வழிபட்டால் சாதகமான சூழலாகவே அமையும். எதிர்பார்த்த வேலைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் அனுகூலம் உண்டாக்கும். செல்வாக்கு உயரும். பெருந்தன்மையாக இருப்பீர்கள். இன்றைய நாளுக்கான விருப்பங்கள் கைகூடும். எழுத்து துறைகளில் வாய்ப்புகள் அமையும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களே, ஆக்கப்பூர்வமான நாளாக அமையும். செய்யும் தொழிலில் வெற்றி பெறுவீர்கள். ஆராய்ச்சி சார்ந்த எண்ணங்கள் அதிகமாகும். மாணவர்களுக்கு உயர்வு ஏற்பட வாய்ப்புகள் கிட்டும். கற்பனை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். ஊடகத்துறையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் பிறக்கும். புதியதொரு எண்ணங்கள், திட்டங்களை வகுத்து சரியாக செயல்படுவீர்கள். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாகவே அமைகிறது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னி ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னி ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் ஆனி மாதம் 3ஆம் நாள் ஏகாதசி திதி. பெருமாள் வழிபாடு உங்களுடைய ராசிக்கு மிக மிக நல்லது. ஏற்றம் பிறக்கும். கணவன் மனைவிக்கிடையே புரிதலும் நல்ல நெருக்கம் அதிகரிக்கும். எதிர்பார்த்தபடி குழந்தை பாக்கியத்திற்கான விஷயங்கள் சிறப்பாகவே அமையும். வீட்டில் தடைப்பட்ட சுப காரியங்கள் மீண்டும் நடக்கும். திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் கைகூடும். மன திருப்திகரமாக இருப்பீர்கள். ராசியிலேயே கேத்து பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சாரம் லாபஸ்தானாதிபதி. எதை ஒன்றையும் மிக சரியாக திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள். அம்பிகை வழிபாடு மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். ஆன்மீக வேலைகளில் ஆர்வங்கள் உண்டாகும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். குடும்ப உறுப்பினர்களிடத்தில் அனுசரித்து செல்ல வேண்டும். மனதளவில் புதுவிதமான பாதைகள் புலப்படும். உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும். சாதனை நிறைந்த நாளாக அமைகிறது. ஆன்மீகம் சம்பந்தமான திருப்பணிகள் தொடர்பான வேலைகளில் ஆர்வங்கள் உண்டாகும். குடும்ப உறவில் இருந்த சிக்கல்கள் தீரும். பழைய பிரச்சனைகள் மறையும். வியாபாரத்தில் இருந்த தடைப்பட்ட வேலைகள் கைகூடும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். சொத்து சேர்க்கை சம்பந்தமான விஷயங்களில் நாட்டம் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். மனதளவில் புதுவிதமான பாதைகள் புலப்படும். உழைப்புக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கும். சாதனை நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மைகளை ஏற்படுத்தும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்.
உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும், தேவைகள் நிறைவேறும், குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாக்கும், தடைப்பட்ட வேலைகள் கைகூடும், காரியம் அனுகூலமாக நடக்கும். ஹஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு. திங்கட்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் சந்திர பகவானே. ஆகவே அம்மன் கோவிலுக்கு சென்று வாருங்கள், தீபம் ஏற்றுங்கள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வீக காரியத்தில் ஆர்வம் உண்டாக்கும், வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கலாம், குடும்ப உறுப்பினர்களிடத்தில் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டும், பிறருடைய மனதை புரிந்து கொண்டு நடப்பது நல்லது. சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை ஏற்படுத்தும், சாதனை நிறைந்த நாள், அங்கீகாரம் உண்டாக்கும், புதுவிதமான விஷயங்களில் நாட்டம் பிறக்கும், நன்மைகள் விளையும் நாள். ராசிக்கான அமைப்புப்படி இந்த நாள் உங்களுடைய செயல்கள் எல்லாமே சிறப்பாக அமையும், அங்கீகாரம் கிடைக்கும், எண்ணத்தில் தெளிவு பிறப்பதால் எடுத்த காரியத்தை மிக அற்புதமாக முடிப்பீர்கள், சாதுரியம் மிகுதியாகும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். குலம் தழைக்கு செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க, சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 93811626336. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் ஆனி மாதம் 3ஆம் நாள் கிரகங்களினுடைய கோச்சாரத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இன்றைய நாள் ஏகாதசி திதி, பெருமாள் வழிபாடுக்கு உகந்த நாள். மௌன விரதம் இருப்பது விசேஷம். அதிலும் உப்பில்லாமல் உணவருந்தி வந்தால் சகல பாவங்கள் தீரும் என்பது ஐதீகம். ஸ்ரீமன் நாராயணருடைய அருள் வேண்டி ஓம் நமோ நாராயணாய எனும் மந்திரத்தை ஆத்மார்த்தமாக உச்சரித்தால் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிர பகவானாக இருப்பதால் அந்த சுக்கிர பகவான் ராசிக்கு 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். ராசினுடைய அமைப்பு படி கடந்த கால விஷயங்களில் ஒருவிதமான சூழ்நிலைகள் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும். கடந்த கால நினைவுகள் மூலம் தடுமாற்றங்கள் உண்டாகும். ராசிக்கு 12வது வீட்டில் விரயஸ்தானத்தில் அயனசைன போகஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. இதனால் ஒருவித குழப்பமாக இருப்பீர்கள். மனோகாரகன் ராசிக்கு 10ஆம் வீட்டு அதிபதி, தொழில் ஜீவனஸ்தானாதிபதி சந்திர பகவான் 12ஆம் வீட்டில் சஞ்சாரம் பண்ணும்போது கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் சில முன்பின் முரண்பாடுகள் இருக்கும். பிறரை பற்றிய விமர்சனங்களை தவிர்க்க வேண்டும். பணம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக எச்சரிக்கையாக இருங்கள். நினைத்த காரியங்கள் முடிப்பதில் அலைச்சல் ஏற்படலாம். நிம்மதி நிறைந்த நாளாக கூட இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு
சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களை தடுமாற்றங்கள் ஏற்படலாம். செயல்படக்கூடிய விஷயங்களில் கவனம் தேவை. மனதில் சோர்வுகள் வேண்டாம். தைரியமாக தன்னம்பிக்கையாக வெற்றி நடை போடுங்கள். பிறரிடத்தில் அனுசரித்துதான் செல்ல வேண்டும். கவலை என்பதை களைந்து விடுவதே சிறப்பு. சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு நல்லது. அம்பாள் வழிபாடு மிக சிறப்பு. ராகுகால நேரம் திங்கட்கிழமை தினம் காலை 7:30 முதல் 9 மணிக்குள்ளாக ஸ்ரீ துர்கை அம்மனுக்கு தீபங்கள் ஏற்றி வழிபடுங்கள். நன்மைகள் பிறக்கும். பிறருடைய செயல்பாடுகளை பற்றி விமர்சனங்களை தவிர்ப்பது நல்லது. கவனமாக இருங்கள். நினைத்த வேலைகளை முடிப்பதில் அலைச்சல் ஏற்படலாம். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. அலைச்சல் அதிகரிக்கும். செயல்களினுடைய நிலையை உணர்ந்து செய்யுங்கள். காரிய அனுகூலம் பெற பொறுமை தேவை. பணம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய இறை வழிபாடு அவசியம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் ஆனி மாதம் 3ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது ராசியின் 4ஆம் வீடு, 4ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான் அர்த்தாஷ்டம சனி நடக்கிறது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு பகவான் அயன சயன ருணரோக சத்துருஸ்தானத்தில் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். கலத்திரஸ்தானத்தில் குரு பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிர பகவான், புதன் பகவான், சூரிய பகவானுடைய சஞ்சாரம். ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திர பகவான், கேத்து பகவான் சஞ்சரிக்கின்றனர். புதியதொரு முயற்சிகளில் சிந்தித்து செயல்படுங்கள். திடீர் செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும். வெளியூரிலிருந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். சிந்தனை போக்கில் கவனம் தேவை. பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் பற்றிய எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். வெளியூர்களுக்கு பயணிக்கும் போது வியாபாரத்தின் தொடர்பாக செயல்படும் பொழுது கவனம் தேவை. பொறுமையாக முடிவெடுங்கள். அவசரப்பட்டு எதையும் செய்யாதீர்கள். விவேகமான செயல்பாடுகள் மட்டுமே உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். சக ஊழியர்களால் சிறு சிறு சங்கடங்கள் தோன்றி மறையும். நன்மை நிறைந்த நாளாக இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான விஷயங்கள், வாகனம் தொடர்பான செயல்பாடுகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நன்மைகளை உண்டாக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனமாகத்தான் இருக்க வேண்டும். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீடு கலத்திரஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். புதிய முயற்சிகளில் கவனம் தேவை. செலவுகள் காரணமாக நெருக்கடிகள் உண்டாகும். மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது.
மகிழ்ச்சியான நாளாக அமையும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களை சிந்தனைகளில் கவனம் தேவை. பிறருடைய குண நலன்களை புரிந்து கொள்வீர்கள். பயணங்களின் போது விவேகம் வேண்டும். பிற நபர்களிடத்தில் பிரச்சனைகள் ஏற்படாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு, பெருமாள் வழிபாடு நல்லது. ஏகாதசி திதி என்பதால் கேட்ட நட்சத்திரக்காரர்களே இறை வழிபாடு செய்வதால் சங்கடங்கள் மறையும். நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கும். தேவையற்ற வீண் பிரச்சனைகள் அகலும். எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமை நிதானத்தோடு செய்யுங்கள், நல்லது உண்டாக்கும். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவகிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவனுடைய முருகப்பெருமானுடைய திருவருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திங்கட்கிழமை தினம் ஆனி மாதம் 3ஆம் நாள். கிரகங்களினுடைய கோச்சாரத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இன்றைய நாள் ஏகாதசி திதி. பெருமாள் வழிபாடுக்கு உகந்த நாள். மௌன விரதம் இருப்பது விசேஷம். அதிலும் உப்பில்லாமல் உணவருந்தி வந்தால் சகல பாவங்கள் தீரும் என்பது ஐதீகம். ஸ்ரீமன் நாராயணருடைய அருள் வேண்டி ஓம் நமோ நாராயணாய எனும் மந்திரத்தை ஆத்மார்த்தமாக உச்சரித்தால் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது ராசியிலேயே சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் பெரியவர்களுடைய ஆலோசனைகளால் புதிய நம்பிக்கை உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் புதிய நண்பர்களையும் தொடர்புகளையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எளிதாக எடுத்துக்கொள்வது உங்களுக்கு சாதகமாக அமையும். பேச்சுக்களில் சற்று நிதானம் வேண்டும். தனுசு ராசி அன்பர்களே, நேரம் தவறி உணவு உட்கொள்வதை தவிர்த்து விடுங்கள். உங்கள் வேலைகளை வெற்றிகரமாக மேற்கொள்வது நல்லது. உங்களுடைய சக பணியாளர்களின் ஆதரவு பெருக்கம். மேன்மையான நிலைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். தொடர்ந்து செய்யக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகள் கூட மிகப்பெரிய லாபத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். தம்பதியர்கள் உங்கள் துணையோடு இணைந்து செயலாற்றுவீர்கள். வியாபாரத்திலும் சரி, தொழில் விஷயங்களிலும் சரி, நண்பர்களுடைய இல்லத்திற்கு சென்று வருவதால் மன மாற்றங்கள், மன மகிழ்ச்சி இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். மேன்மையான நிலை உண்டாகும். எளிதாக ஒரு சில விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். மாணவர்களுக்கு ஏற்ற நாளாகவே அமையும். சிலருக்கு உங்கள் துணைவர் வழி உறவினர்கள் மூலம் அலைச்சல் ஏற்படலாம். உங்கள் துணைவர் உங்களுக்கு ஏற்றவராகவும் அன்பானவராகவும் இருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய உறவினர்கள் வழியில் உங்களுக்கு சங்கடங்கள் இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களிடத்திலும் சரி, மற்றவர்களிடத்திலும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அரசு சார்ந்த காரியங்களில் அலைச்சல்கள் உண்டாக்கலாம். அரசாங்கத்திற்குண்டான அதிபதியான காரகத்துவம் பெற்றவர் சூரிய பகவான். அவரே உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் புதன் பகவானோடு செவ்வாய் பகவானோடு இணைந்து மகர ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். முயற்சி ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான். ஆக முயற்சியை அதிகப்படுத்த வேண்டியது எப்பொழுதும் நல்லது. ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து கவனித்து சுறுசுறுப்பாக செய்து முடிக்க முயற்சி செய்யுங்கள். அலட்சியம் வேண்டாம். மாணவர்கள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். 12வது வீடு மறைவு பாவகத்தில் மனோகாரகனான சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. ஆக சில நேரம் மனநிலையில் உங்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஒரு சில விஷயங்களில் கவனம் செலுத்துவது என்பது போராட்டமாக உணர்வீர்கள். கடினமான விஷயங்களாக கூட இருக்கும். வர்த்தகம் சம்பந்தமான முதலீடுகளில், பண பரிவர்த்தனைகளில், வங்கி தொடர்பான செயல்களில் கவனத்தோடு இருங்கள். கவலை குறையும் நாளாகவும் அமையும். இப்படிப்பட்ட வியாபாரத்தில் நீங்கள் ஈடுபடுவது நல்லது. கட்டடம் கட்டுதல், துணி வியாபாரம், கம்ப்யூட்டர் பயிற்சி மையம், பிராணிகளுடைய விற்பனை, ஜோதிடம் மற்றும் சினிமா துறை சார்ந்த வியாபாரங்களை மேற்கொள்வது நல்ல லாபத்தை தரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் அதிக நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம்.
ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நல்லதொரு ஆலோசனைகள் கிடைக்கும். பெரியவர்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். நிதானமான பேச்சுக்கள் தேவை. பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல் இருக்கும். பிறரிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கால்நடை வளர்ப்பில் கவனம் தேவை. உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வர்த்தகம் சார்ந்த முதலீடுகள் மேலோங்கும். கவலைகள் குறையும். கவனமாக இருக்க வேண்டும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் ஸ்ரீ ராமஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திங்கட்கிழமை தினம் ஆனி மாதம் 3ஆம் நாள். கிரகங்களினுடைய கோச்சாரத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இன்றைய நாள் ஏகாதசி திதி, பெருமாள் வழிபாடுக்கு உகந்த நாள். மௌன விரதம் இருப்பது விசேஷம். அதிலும் உப்பில்லாமல் உணவருந்தி வந்தால் சகல பாவங்கள் தீரும் என்பது ஐதீகம். ஸ்ரீமன் நாராயணருடைய அருள் வேண்டி ஓம் நமோ நாராயணாய எனும் மந்திரத்தை ஆத்மார்த்தமாக உச்சரித்தால் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி இன்றைய நாள் கல்வி சம்பந்தமான வேலைகளில் மாற்றமான சூழ்நிலை இருக்கும். இன்றைய நாள் மத்தியமமான பலன்களை இருக்கும். உங்கள் செயல்களில் வேகத்தை தவிர்க்க வேண்டும். இன்றைய நாளுக்கான முயற்சியை தான் சார்ந்திருக்க வேண்டும். இன்று அதிர்ஷ்டம் காணப்படாது. வேலை நிமித்தமான பயணம் உண்டாகும். பணிகளை கையாளும் போது தவறுகள் நேராமல் இருக்க எச்சரிக்கை தேவை. வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த செய்திகள் கிடைக்கும். சேமிப்பு தொடர்பான சிந்தனை மேம்படலாம். மனதிற்கு பிடித்த செயல்களை செய்து முடிப்பீர்கள். மகர ராசி அன்பர்களே, பணி நிமித்தமான பயணம் காணப்படும். வேலைகளை கையாளும் போது தவறுகள் நேராமல் இருக்க எச்சரிக்கை தேவை. தம்பதியர்கள் உங்கள் துணையோடு இன்று சூடான விவாதத்தில் ஈடுபடுவீர்கள். உங்கள் தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும். பொதுவாக சாதனை நிறைந்த நாள். நிதி நிலைமைக்காக அவ்வப்போது சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம். வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே இருக்கும். வரவு ஒரு பக்கம் இருந்தாலும் செலவுகளும் உண்டாக்கலாம். கவனமாக இருங்கள். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். சளி அல்லது காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. மகர ராசி அன்பர்களே, குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்த்து விடுங்கள். சாதனை நிறைந்த நாளாக இருக்கும். மற்றவர்களுடைய குணங்களை புரிந்து கொண்டு வேலையில் ஈடுபடுவது நல்லது. தொழில் சார்ந்த முயற்சிகளில் முன்னேற்றங்கள் காண புரிதல் என்பது அவசியம். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை கவனமாக இருங்கள். பணத்தை எங்கும் கொடுத்து ஏமாற வேண்டாம். வியாபாரிகளுக்கு பார்க்கும்போது தொடர்ந்து செய்யக்கூடிய சில வேலைகளில் மாற்றங்கள் வரலாம். ஒவ்வொரு செயலையும் கண்ணும் கருத்துமாக இருங்கள். வாடிக்கையாளர்களுடைய குணநலன்களை புரிந்து கொண்டு நடப்பது அவசியம். கடன் அன்பை முறிக்கும் என்பார்கள். ஆக கடன் இல்லாமல் உங்களுடைய வியாபாரத்தை சிறப்பாக நடத்த முயற்சி செய்வது நல்லது. நல்ல விஷயங்களை பற்றிய சிந்தியுங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். வேலை செய்யக்கூடிய ஆட்களிடத்தில் அனுசரித்து செல்வது அவசியம். குடும்ப நபர்களிடத்தில் வீண் பேச்சுக்கள், விவாதங்கள் வேண்டாம். ராசிக்கான அமைப்புப்படி பொதுவாக மகர ராசி அன்பர்களுக்கு பணிபுரியக்கூடிய வாய்ப்பு நீர் சார்ந்தவையாக இருக்கும். புத்தக பிரசுரம், வீடு மனை சம்பந்தப்பட்டதாக இருக்கும். தரகு தொழில் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். வருமானம் கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும்
புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான் சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களுக்கு நல்ல முடிவுகளை எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் உண்டாக்கும். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும். நற்செய்திகள் கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சேமிப்பு அதிகரிக்கும். சிந்தனை மேம்படும். பிடித்த வேலைகளில் ஈடுபாடு காட்டுவீர்கள். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சாதனை நிறைந்த நாள். புரிதல் ஏற்படும். பிடித்த வேலைகளை செய்து காட்டுவீர்கள். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் ஸ்ரீ ராமஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கும்பராசியர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திங்கட்கிழமை தினம் ஆனி மாதம் 3ஆம் நாள் கிரகங்களினுடைய கோச்சாரத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இன்றைய நாள் ஏகாதசி திதி. பெருமாள் வழிபாடுக்கு உகந்த நாள். மௌன விரதம் இருப்பது விசேஷம். அதிலும் உப்பில்லாமல் உணவருந்தி வந்தால் சகல பாவங்கள் தீரும் என்பது ஐதீகம். ஸ்ரீமன் நாராயணருடைய அருள் வேண்டி ஓம் நமோ நாராயணாய எனும் மந்திரத்தை ஆத்மார்த்தமாக உச்சரித்தால் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது ராசியிலேயே சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். 12வது வீடு விரய பாவகத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். இன்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். மனதளவில் புதிய பாதைகள் புலப்படும். மறதி சார்ந்த பிரச்சனைகள் குறையலாம். மற்றவர்களோடு பேசும்போது கவனமாக இருங்கள். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். பணிச்சுமை அதிகமாக இருக்கும். வேலைகளை கவனமாக கையாள்வது அவசியம். தவறுகளை தவிர்த்தல் நலம். தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒருமுறைக்கு பலமுறையாவது சிந்தித்து செயல்படுங்கள். அவசரம் காட்ட வேண்டாம். புதிய வேலை தொடர்பான விஷயங்கள் தள்ளி போகலாம். வேலையினுடைய நிலையை முழுமையாக புரிந்து கொண்டு ஆராய்ந்து செய்தால் ஓரளவிற்கு பலன்களை நீங்கள் பெற முடியும். தவறுகள் நேராதபடி பார்த்துக்கொள்வது உங்கள் கையில் இருக்கிறது. இந்த நாளில் நவகிரக வழிபாடு செய்யுங்கள். ராசியினுடைய 10வது வீடு விருச்சக ராசியில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. ஓம் பத்மத் வஜ்ஜாயை வித்மகே ஹேம ரூபாயை தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். சந்திர பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை 27 முறை உச்சரித்து அதிகாலை பொழுதே பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வீட்டில் விளக்கேற்றி 27 முறை பாராயணம் செய்து பிறகு உங்களுடைய வேலைகளை தொடங்குங்கள். ஆக இந்த திங்கட்கிழமை தினத்தில் இயலாதவர்களுக்கு நீர் சம்பந்தமான பொருட்களை தானம் செய்யலாம். மோர் தானம் செய்வது விசேஷம். வெண்மை நிறத்தாலான உணவுகளை தானம் செய்யுங்கள், நல்லது. இன்றைய தினம் அதிகாரிகளிடத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது பொறுமையாக இருக்க வேண்டும். நெருக்கமானவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து மகிழ்வீர்கள். குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். எதிலும் சுறுசுறுப்பற்ற ஒரு நிலையிலேயே இருப்பீர்கள். மனம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். எதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற புரிதல் இருக்காது. பண இழப்புக்கான வாய்ப்புகள் உண்டு. பணத்தை கவனமாக கையாளுங்கள். அவ்வப்போது தலைவலி ஏற்படலாம். மாணவர்கள் தியானம் மேற்கொள்வது சிறந்த ஆறுதலை உண்டாக்கும். வியாபாரத்திலும் சரி, தொழில் சார்ந்த விஷயங்களிலும் சரி, கவனமாக செய்யுங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். தன்னம்பிக்கை வேண்டிய நாள். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். மாணவர்களுக்கு மறதி சம்பந்தமான விஷயங்கள் எழலாம். ராசிக்கான அமைப்புப்படி கும்பராசியில் பிறந்தவர்கள் IAS, BCom, BL, IPS, ஏரோநாட்டிக்கல் போன்ற துறைகளை தேர்ந்தெடுத்து படித்தால் நிச்சயம் உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்
சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் விலகும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாக்கும். சக நபர்களுடைய ஆதரவு உண்டு. சதய நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். முதலீடுகள் அதிகரிக்கும். இழுபறியான வேலைகளை செய்து முடிப்பீர்கள். புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நலம் நிறைந்த நாள். பணம் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும். முன்னேற்றங்கள் உண்டாகும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் ஸ்ரீ ராமஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 93811626336. மீன ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருளும் இந்த நாள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திங்கட்கிழமை தினம் ஆனி மாதம் 3ஆம் நாள். கிரகங்களினுடைய கோச்சாரத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இன்றைய நாள் ஏகாதசி திதி, பெருமாள் வழிபாடுக்கு உகந்த நாள். மௌன விரதம் இருப்பது விசேஷம். அதிலும் உப்பில்லாமல் உணவருந்தி வந்தால் சகல பாவங்கள் தீரும் என்பது ஐதீகம். ஸ்ரீமன் நாராயணருடைய அருள் வேண்டி ஓம் நமோ நாராயணாய எனும் மந்திரத்தை ஆத்மார்த்தமாக உச்சரித்தால் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இன்றைய நாள் மன வலிமையோடு இருப்பது மிகவும் அவசியம். உங்களுடைய வேலைகளை மேற்கொள்ளும் போது தடைகளை சந்திக்க நேரலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை இன்றைய தினம் தவிர்த்து விடுங்கள். நேர்மறையான பாசிட்டிவ் எண்ணங்களை வளர்த்துக் கொள்வது அவசியம். மறதி சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வரும். மனதளவில் புதிய பாதைகள் புலப்படும். வேலைகள் அதிகமாக இருக்கும். பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய சரியாக திட்டமிட்டு சிந்தித்து செய்தால் நிச்சயம் தொழிலில் முன்னேற்றங்கள் உண்டு. வேலை அபிவிருத்தி தொடர்பான எண்ணங்கள் மேம்படலாம். மகிழ்ச்சியுடன் இருக்க இந்த நாளை நீங்கள் அமைதியாக வைத்திருப்பது, மனம் திறந்து பேசுதல் வேண்டும். பிறரிடத்தில் நீங்கள் அனுசரித்து நடந்து கொண்டால் ஓரளவிற்கு சுப பலன்களை பெறலாம். பிறருக்கான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். வீட்டில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. எதிலும் சுறுசுறுப்பின்றி செயல்படுவீர்கள். உதவிகள் நிறைந்த நாள் மீனராசி அன்பர்களுக்கு. நிதி நிலைமை சார்பாக மகிழ்ச்சியை உண்டாக்கிக் கொள்வது அவசியம். தேவையற்ற செலவுகளை எதிர்கொள்ள நேரலாம். நிதி நிலைமைகளில் கட்டுப்பாடு வேண்டும். சுதந்திர தன்மையோடு இருந்தால் சில சங்கடங்கள் வரும். பணப்பற்றாக்குறை காரணமாக
குடும்பத்தை வழிநடத்துவதே சங்கடமாக உணர்வீர்கள். பிள்ளைகளுடைய வருங்காலம் மற்றும் கல்வி சார்ந்த விஷயங்களில் குழப்பங்கள் இருக்கும். சரியான விஷயங்களை தேர்வு செய்ய இயலாது. செரிமானம் சம்பந்தமான பிரச்சனை ஏற்படலாம். சில அசௌகரியங்கள் உண்டாகும். முதுகுவலி பாதிப்பும் ஏற்படலாம். ராசியினுடைய அமைப்பு படி மீனராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய வியாபாரம் என்று பார்க்கும்போது மக்களுடைய நன்மைக்காக கொடுக்கக்கூடிய பொருள் விற்பனை, பல்பொருள் அங்காடி அதாவது சூப்பர் மார்க்கெட், விவசாய கருவி மற்றும் விதைகள், உரங்கள் விற்பனை செய்யலாம். இப்படி செய்யும்போது உங்களுடைய ராசி அமைப்பின்படி வருமானம் கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பொறுமை அவசியம். மறதி விலகும். பிரச்சனைகள் குறையும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உதவிகளை செய்து மகிழ்வீர்கள். புரிதல் உண்டாகும். பொறுமை நிதான போக்கு தேவை. ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உதவி நிறைந்த நாள். சுறுசுறுப்பு என்பது இருக்காது. விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது நல்லது. இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் ஸ்ரீ ராமஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்.